Exercise 9.3ல செகண்ட்ல ஃபோர்த் சம் evaluate the following integrals using the properties of integration. இதுக்கு நம்ம டைரெக்டாக இன்டகிரேஷன் ஃபார்முலாவோ இல்லை வேறு ஏதோ நம்ம தேட தேவையில்ல, ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கிறதுனால நம்ம அதை வச்சு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to 2 x log of 3 plus cos x divided by 3 minus cos x into dxன்னு இருக்குது. இந்த மாதிரி 0 to some numbers a or pi 2 pi இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டகிரேஷன் 0 to a f of x into a x into f of x dx இந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. எக்ஸ் இருக்குது, இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை f of xன்னு எடுத்துக்கிறோம். இதை மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a by 2 இன்டகிரேஷன் 0 to a f of x dxன்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸை விட்டுறணும். ஓகேவா? மேலே இருக்கிற அந்த அப்பர் லிமிட் இருக்குல்லையே, அப்பர் லிமிட் டிவைடட் பை 2 இன்டகிரேஷன் 0 to a f of x dxன்னு எழுதலாம். எப்போது நம்மளுக்கு f of a minus xும் f of xும் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த கண்டிஷன் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம், இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லாக் பார்ட் இருக்குல்லையே, அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், f of xன்னு எடுத்துக்கலாம். f of x is equal to log of 3 plus cos x divided by 3 minus cos x into dx. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், f of a minus x. f of aங்கிறது என்னது இங்கே 2 pi இல்லையா? ஸோ 2 pi minus x எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், 2 pi minus xன்னு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ log of 3 plus cos xக்கு பதிலாக 2 pi minus x. அதே மாதிரியே டினாமினேட்டர்லையும் என்ன செய்ய போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக 2 pi minus x சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஒரிஜினலாக இதே கொஷின் கிடைக்குதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 2 pi மைனஸ் அப்படிங்கும்போது என்னது, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தான் என்னது 2 pi மைனஸுங்க போது ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபிங்கும்போது என்னது, காஃபிங்கிறது என்னது சி ஃபார் காஸ் இல்லையா, காஸ் அண்ட் அதனுடைய இன்வர்ஸு. ஸோ காசுங்கிறது பாசிட்டிவ், 2 pi மைனஸுங்கிறது இதனுடைய குவாட்ரண்ட் இல்லையா, காசுனுடைய குவாட்ரண்ட், அதனால் நோ சேஞ்ச் இன் சைன். எந்த குவாட்ரண்ட்டில் அதனுடைய இதே வருதோ அதில் என்னது, அதுக்கு சைன் சேஞ்சு தேவை கிடையாது. பை 2 பைன்னு வந்ததுனால ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்லேயும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதனால் என்ன கிடைக்கிது அப்படின்னா log of 3 plus cos pi divided by 3 minus cos pi which is equal to f of x. அப்போ f of a minus xும் f of xும் ஒன்றா வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ i is equal to எப்படி எழுதிக்கலாம், 2 pi by 2. 2 pi என்னது, இந்த அப்பர் லிமிட் டிவைடட் பை 2 இன்டகிரேஷன் அதே 0 to மேலே இருக்க லிமிட்டை மாற்ற வேண்டாம், அதே 2 pi log 3 plus cos x divided by 3 minus cos x dxன்னு எழுதிக்கலாம். இந்த முன்னாடி இருக்கிற எக்ஸை விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எகெயின் என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம், வெறும் இங்கே பை மட்டும் இருக்கும். எகெயின் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் 0 to a f of x dx is equal to 2 into இங்கே 2a. ஓகேவா? 2a f of x dxன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த 2 இங்கே எடுத்து எழுதிக்கலாம். முன்னாடி எழுதிட்டு 0 to a மட்டும் எழுதிக்கலாம். இன்டகிரேஷனில் இந்த a மட்டும் எழுதிட்டு இந்த 2 என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த டோட்டல் இன்டகிரேஷனோட மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு இன்ட்டு f of x dxன்னு எழுதலாம். அதுவும் எப்போ என்ன கண்டிஷன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா f of 2a மைனஸ் எக்ஸுங்கிறது f of xன்னு வந்துருச்சுன்னா. ஓகேவா? முன்னாடி மாதிரியே இருக்கிற கண்டிஷன் தான். ஓகேவா? அதில் இந்த ப்ராப்பர்ட்டியில் இது மட்டும் மாறுது. முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், மேலே இருக்கிற அப்பர் லிமிட் டிவைடட் பை 2ன்னு போட்டோம். இங்கே என்ன செஞ்சுருக்கோம், அப்பர் லிமிட்டில் என்ன இருக்கோ அதில் ஒரு 2 இங்கே தனியாக எடுத்து எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த ஏவை மட்டும் என்ன செஞ்சுருக்கோம், அப்பர் லிமிட்டாக எழுதிக்கிறோம். அது மாதிரி எப்போ எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி f of 2a minus x is equal to f of x. இதே கண்டிஷன் தான். இப்போ மேலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, அதே கண்டிஷன் தான். இங்கே என்ன இருந்தது, மேலே 2 பைன்னு இருந்தது. இப்போ இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறதுக்கும் இங்கே 2 பை தான் இருக்குது. அதே f of x தான். சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் கொஷினே கிடச்சிருச்சு. அப்போ நம்ம இன்னொரு தடவை இதை பண்ணி பார்க்க தேவையில்ல. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னு சைடில் ரெஃபரன்ஸுக்கு எழுதிட்டு நம்ம டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம், 2 இன்ட்டு இங்கே ஏற்கனவே ஒரு பை இருக்கு இல்லையா, அந்த பை இங்கே எழுதிக்கோங்க. இன்ட்டு இன்டகிரேஷன் 0 to 2 பைக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், பைன்னு எழுத போகிறோம். log of 3 plus cos x divided by 3 minus cos x into dxன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எகெயின் இது என்னது 0 to a ஃபார்மேட்டில் இருக்குது. திருப்பி என்ன செஞ்சுக்கலாம், இந்த f of x is equal to f of a minus xங்கிறது வருதான்னு பார்க்கணும்.
வந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? திருப்பியும் என்ன செஞ்சுக்க போகிறோம், நம்ம இங்கே என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். log ஆஃப் 3 + cos x டிவைடட் பை 3 மைனஸ் cos x. இங்கே இப்போ நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், இங்கே லிமிட் என்னது, மேலே அப்பர் லிமிட்டுங்கிறது பையாக மாறிடுச்சு. 2πன்னு வச்சு முன்னாடி நம்ம போட்டு சால்வ் பண்ணோம். திருப்பியும் எஃப் ஆஃப் எக்ஸே கிடச்சிருச்சு. இப்போ பை போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது மறுபடியும் ஒரிஜினல் கொஷின் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா? எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது, log ஆஃப் 3 + x எங்கே இருக்கோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுக்க போகிறோம், பை மைனஸ் எக்ஸுங்கிறத சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ 3 மைனஸ் காஸ் பை மைனஸ் எக்ஸ். ஓகேவா? பை 2πனா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதனால் அது அப்படியே இருக்க போகுது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபிங்கிறதுல ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி, இது பை. ஓகேவா? இது 0, இது பை மைனஸுங்கும் போது என்னது, இது செகண்ட் குவாட்ரண்ட்டை சேர்ந்து. செகண்ட் குவாட்ரண்ட்னா என்னது, சைன் தான் பாசிட்டிவ். ஓகேவா? காசு இப்போ நெகட்டிவாக வரும். அப்போ இங்கே நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். காசு பை பக்கத்தில் இங்கே என்ன ஆங்கிள் போட்டிருக்கோமோ அந்த ஆங்கிள் எடுத்து எழுதிக்குவோம். சைன் தான் பாசிட்டிவ்ங்கிறதுனால இப்போ காசு என்ன ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். அப்போ இங்கே நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரியே தான் கீழேயும் இங்கே ஏற்கனவே நெகட்டிவ் இருக்கிறதுனால நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும், காஸ் எக்ஸ். அப்போ இங்கே வந்திருக்குது என்னது, இதுலேருந்து டோட்டலாக என்னது, ஒரு மைனஸ் என்ன செஞ்சுக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே இது அப்படியே தலைகீழ உல்ட்டாவாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன ஆகிடும், ஒரு நெகட்டிவ் சைன் வெளியில் வந்துடும். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் சைனை என்ன எழுதிடும், இது ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும், ஒரு நெகட்டிவ் சைனு வெளியில் வந்துடும். அப்போ என்ன ஆகும், 3 + cos x டிவைடட் பை 3 மைனஸ் cos x. அப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸு, எக்ஸ்ட்ராவாக ஒரு நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸாகவே வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். நம்ம அந்த கொஷின் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணோம் இல்லையா, அப்பர் லிமிட் மைனஸு எக்ஸு பண்ணது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸாகவே திருப்பி கிடைக்கல, நெகட்டிவ் டைம்ஸ் கிடைக்குதுங்கிறதுனால இது என்ன செஞ்சிடணும், ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன செஞ்சிடணும், 0ன்னு போட்டுடணும் ஆன்சர். நம்ம வேறு எந்த இதுவுமே பண்ண தேவை, நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு என்ன செஞ்சிடலாம், டேரெக்டாகவே இன்டகிரேஷனோட ஆன்சர் அங்கே 2π இன்ட்டு அந்த இன்டகிரேஷனுக்கு தானே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், இன்ட்டு 0ன்னு போட்டுடலாம். ஸோ 2π இன்ட்டு 0 0. இப்போ டோட்டல் இன்டகிரேஷனோட ஆன்சர் என்னது நம்மளுக்கு 0. ஏன்னா இது ஆட் ஃபங்க்ஷனாக வந்துருச்சு. அதாவது ஒரிஜினலாக வந்தது நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது திருப்பி நம்மளுக்கு ஒரிஜினல் கொஷினே கிடைக்கணும். ஒரிஜினல் கொஷின் கிடைக்காம நெகட்டிவ் டைம்ஸ் ஆஃப் அந்த ஒரிஜினல் கொஷின் கிடச்சிது அப்படின்னா நம்ம அந்த இன்டகிரேஷனோட ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம், நம்ம 0ன்னு சொல்லிடலாம். ஓகேவா?